வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை சமையலில் மட்டன் சாப்ஸ் எப்படி பண்ணுவோமோ அதே முறையில் நூக்கல் சாப்ஸ் ரெசிப்பியை இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, 2 வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, இதெல்லாம் சேர்த்து நல்லா மைய இந்த மாதிரி பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா காய வச்சுக்கோங்க. நான் எடுத்திருக்க நூக்கல் பார்த்திங்கன்னா 4 நூக்கல் தான். அது இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், முக்கியமானதே இதான் மிளகுத்தூள் நல்லா 1 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். உங்களுக்கு காரம் ரொம்ப வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிளகாத்தூளை ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா கம்மி பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இப்போ நல்லா இது வதங்கி பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு. நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். கூடவே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி அலம்பி சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான நூக்கல் சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த நூக்கல் சாப்ஸ் ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறைய ரெசிபி வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.